பொதுவாக வந்து கட்சிகள் கூட்டணி அமைக்கும் போது குறைந்த சீட்டு எண்ணிக்கையில ஒதுக்கக்கூடிய கட்சிகள், அது சில அமைப்புகள் இருக்கும், கட்சிகள் இருக்கும். ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் இருக்கும். ஒரு சீட்டு 2 சீட்டு. இதுல பெரிய பிரச்சனைகள் எப்போதுமே வரது கிடையாது. அதற்கு அடுத்தாப்புல 5 சீட்டுக்கு மேல இப்போ திமுக கூட்டணியில 6 சீட்டு, இப்போ மதிமுக உள்ளிட்ட விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு 6 சீட்டு. இது வந்து போன முறை உள்ள அலோகேஷனை வச்சு நான் பேசுறேன். 6 சீட்டு கட்சி 4 இருக்கும். அப்ப 6 நாள் 24, அதுல சரியா போயிடும். ஒரு சீட்டு கட்சியில ஒரு 5-6 சரியா போயிடும். 30 சீட்டு இதுல போயிருங்க, இயல்பா போயிடும். மேஜர் பார்ட்டி 170ல நிக்கணும். அப்ப 170 பிளஸ் 30 200 போச்சு. அப்ப காங்கிரஸ் கட்சி, திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு 25 சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப அதுலயும் 25 போயிருச்சு அப்படின்னா ஒரு 5-7 சீட்டு தான் புதிய வரவுகளுக்கு இருக்கும், மிச்சம் இருக்கும். நீங்க உங்களோட கூட்டணியோட கட்சிகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தினீங்கன்னா பிராக்டிக்கல் ரியாலிட்டி இவ்வளவுதான். இல்லைன்னா திமுக ரொம்ப குறையணும், அதாவது 160க்கு வரணும். அவங்க பொதுவாக வந்து திராவிட கட்சிகள், எனக்கு தெரிந்து திமுக 2 முறை அந்த முடிவு எடுத்தது. 117 அதெல்லாம் சரியா வரலங்க. அப்புறம் 125 அதுவும் சரியா வரல. ஏன்னா கட்சிக்காரங்க எப்போதுமே அவங்க கட்சி சின்னத்துக்கு வேலை பார்க்கறதுல அதிக உற்சாகம் காட்டுவாங்க. ஜெயலலிதா எடுத்த முடிவு 2016ல எல்லா தொகுதியிலையும் ரெட்டையில 234 தொகுதியிலையும், அது வந்து கட்சிக்காரங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தது, வெற்றியும் கொடுத்தது. கூட்டணி கட்சிகள் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டாங்க அவங்க. ஏன்னா கடைசி நேர நிர்பந்தங்கள், அதிக சீட்டு கேட்கறது, முடிவெடுக்க முடியாம காலம் தாழ்த்துறது, இது எல்லாமே அது முடிவுக்கான காரணம். பொதுவாக வந்து இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படியான முடிவு எடுக்கிறது இல்லை. அவர் வந்து கலைஞர் கூட அந்த முடிவு எடுத்துருவாரு. இவர் வந்து கொஞ்சம் ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ் தான், அதிரடியான பாலிடிக்ஸ் இதுல இல்லை.